ஹே ஆல், நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லணும் தான் எனக்கும் ஆசை. ஆனால் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்திருக்கு. சரி, அதை செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு மேகி தான் செய்ய ஆரம்பித்தோம். மேகி செய்கிறது அவ்வளோ ஈஸின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. மேகி செய்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுது. ஆனால் விளம்பரத்தில் 2 நிமிஷம்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி வைக்கணுமா, அது கொதிக்கணுமா, கொதிச்ச உடனே தான் மேகியே போடணுமா, போட்டவுடனே சரி மசாலா போட்டு மூடி வச்சிடலான்னு பார்த்தா அதுவும் கிடையாதான். மேகி போட்டு அது வெந்ததுக்கு அப்புறம் தான் மசாலா போடணுமா. இதெல்லாம் என் தம்பி தான் எனக்கே சொல்லி கொடுத்தான். என்னம்மா ஒரு மேகி கூட சமைக்க தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் யாருமா சமைச்சா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் நான் தான் சமைச்சேன். இருந்தாலும் கொஞ்சம் டச் விட்டு போனதுனால மறந்துட்டேன். அப்புறம் யாரெல்லாம் மேகி பேக்கெட்டில் இருக்க மசாலாவில் இருக்க மசாலாவை மட்டும் தனியாக கொட்டி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் இனிப்பாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தா ஏதோ கருப்பு கருப்பாக இருந்துச்சு. ஐயோ என்னடா இது அப்படின்னு பார்த்தா அது வந்து கொத்தமல்லியா, அந்த மசாலாவில் இருந்த கொத்தமல்லி. சரின்னு சொல்லிட்டு கொதிக்குது அவ்வளோ நேரம் கொதிக்குது. நானும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது. சரி இது இப்போதைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தா அடி பிடிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கிண்டிட்டு எடுத்துட்டு வந்து வெளியே வந்து 2 பங்கா பிரிச்சு எனக்கு பாதி என் தம்பிக்கு பாதி. இந்த கரண்டியில இருக்கிறது செம்ம டேஸ்டா இருக்கும். அதையும் எடுத்து நானே சாப்பிட்டேன். சாப்பிடும்போது மசாலா இனிப்பா இருந்துச்சு. மேகி மட்டும் எப்படி காரமா வந்துச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.